தமிழ்நாட்டில் அண்ணாமலை என்ன சொன்னாலும் ஓட்டு விழாது, நோட்டாவிற்கு கீழ்தான் பாஜக செல்லும் என தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் விமர்சித்துள்ளார். அதிமுக தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் ஜெயவர்தன் இன்று வேளச்சேரி தொகுதிக்கு உட்பட்ட தரமணி பேருந்து நிலையம் அருகே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு கட்சி நிர்வாகிகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பரப்புரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பேசிய வேட்பாளர் ஜெயவர்தன் பாஜகவை மக்கள் வெறுப்பதாகவும் 2019இல் அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்ததற்கு பாஜக தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் அண்ணாமலை என்ன பேசினாலும் ஓட்டு விழாது என்றும் விமர்சித்தார். பாஜக அவங்களோட தலைகளை வச்சு அவங்க வாக்கு சேகரிக்க முடியாது, இன்னும் மைனஸாக தான் போகும் அவங்கள பொறுத்தவரை. அதனால இண்டிவிஜுவலாக அண்ணாமலை பொறுத்தவரையில் தன்னை பிரபலப்படுத்தி கொள்வதற்காக அவருக்கு முதல்ல ஒன்று புரியணும், ஒரு பார்ட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு. நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், வி ஆர் நத்திங் அபவ் அவர் பார்ட்டி. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போதுமே என்னென்னா வி ஆர் ஆல்வேஸ் பார்ட்டி என்ன சொல்லுதோ அதான் நாங்கள் செய்வோம். எங்களோட கடமைனோ அதுதான் நாங்கள் செய்வோம். இப்போ பார்ட்டியை மீறி எந்த விதத்தில் நாங்கள் போகிறது கிடையாது. ஒரு டிசிப்ளின்ட் அப்ரோச்சோடு எப்போதுமே நாங்கள் எங்களுடைய ஒட்டுமொத்த ஆக்டிவிட்டீஸை நாங்கள் ரன் பண்ணுறோம். ஆனால் திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில் திங்ஸ் இஸ் பியாண்ட் பிஜேபி பார்ட்டி. அவர் செல்ஃப் ப்ரமோஷனில் தான் ஈடுபட்டு பாஜக டிஸ்ட்ரக்ஷன் மோடில் கொண்டு போகிறாரே தவிர மற்றபடி எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்கவே இல்லை.